ஹாய், நாங்கள் தான் உங்கள் சந்துரு அண்ட் பரு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. நிறைய பேர் நான் லைவ் போடுறப்ப எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கொஷின் கேட்டுட்டு இருந்தான்னா, அக்கா யூ ஃப்ரம் கர்நாடகா. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஃப்ரம் கர்நாடகான்னு. கர்நாடகான்னு சொல்கிறீங்க. எங்கேருந்து அக்கா, எந்த ஊர், எங்கே போடுங்க அக்கா, ஃபுல் வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதனால தான் சரி ஒரு ஃபுல் வீடியோ போடலாம். ஏன் லைஃப் ஸ்டைல் பற்றி எப்படி என்னன்னு இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க லைவில். அதனால போடலான்னு போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், ஓகேவா? பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நாங்கள் நிறைய ஷார்ட் வீடியோஸ் காமெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை, ஓகேவா? இப்போது என் லைஃப் ஸ்டைல், நான் எங்கே பிறந்தேன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. கர்நாடகான்னு சொல்கிறீங்க, எங்கே, இப்போ தமிழ் பேசுகிறீங்களே எப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரே வீடியோவில் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அதுவும் ஷார்ட் வீடியோ போட்டு குட்டியாக ஆன்சர் பண்ணவே முடியாது. அதனால தான் சரி ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டு சொல்லலாம் தான். ஒரு வீடியோவில் ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க நம்ம பேசலாம். எப்படின்னா, ஐம் ஃப்ரம் கர்நாடகான்னு சொன்னேன். நான் வந்து கர்நாடகாவில் பிறந்தது. கோலார் டிஸ்ட்ரிக், முல்பாகல் தாலுக் எங்களது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? பெங்களூர் கிட்டந்தான். கோலார் டிஸ்ட்ரிக், முல்பாகல் தாலுக்கில் நான் பிறந்தது. அம்மா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான். தமிழ்நாடுலேருந்து அம்மாவை கர்நாடகாவுக்கு கொடுத்தாங்க. அம்மாவுக்கு தமிழ் வரும், அதனால தான் அம்மா கர்நாடகாவில் இருந்தாங்க. கர்நாடகாலேருந்து மேரேஜ், தமிழ்நாடு பொண்ணு கர்நாடகாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க, ஓகேவா? அவங்க முல்பாகல், கோலார் டிஸ்ட்ரிக் முல்பாகலில் செட்டில் ஆனாங்க. அங்கே தான் நான் பிறந்தேன், ஓகேவா? நான் பிறந்து அது ஆஃப்டர் மேரேஜ். அம்மாவுக்கு லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். கர்நாடகாலேருந்து வந்து பையன் பார்த்து பண்ணிட்டு போந்தான். நிறைய பேர் இப்போது கேட்குறீங்க, அது எப்படிக்கா நீங்கள் கர்நாடகான்னு சொல்கிறீங்க, அண்ணா தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, எப்படி லவ் மேரேஜாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் எங்கள் அம்மாவது வந்து பியூர் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே பார்த்து பொண்ணு கட்டிக்கு பொண்ணு தான், ஓகேவா? அதனால அங்கே தான் நான் பிறந்தேன், ஓகேவா? அவங்கள அரேஞ்ச் மேரேஜ் தான், அப்பாது அம்மாது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறந்தான். எனக்கு அண்ணான்னு நினைக்கிறேன், ஓகேவா? அவங்க இப்போ இல்லை. பிறந்தப்போ இவங்க சின்ன வயசுன்னு பிறந்தப்போ அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் 7 இயர்ஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், எங்கள் அப்பாவுக்கு இவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு குழந்தை ஆகுதோ இல்லையோ, ஆகாது, செகண்ட் மேரேஜ் பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். 6 வருஷம் குழந்தையே இல்லையாம். குழந்தை இல்லாமல், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு பிறக்கும், வந்து பார்க்கலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆஃப்டர் 6 இயர் கழிச்சு தான் 7th இயர் நான் பிறந்தேன். நான் பிறந்து எனக்கு ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்துச்சு. அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் தான் இருந்துச்சு, அவ்வளோதான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. 6 மந்த்ஸ் ஏதோ ஹெல்த்து ப்ராப்ளம்னால எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, முடியல. 6 மந்த்ஸ் இருந்தாங்க எனக்கு பின்னாடி, அவங்களும் இறந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, அக்கா நீங்கள் எத்தனை பேர் இருக்கா, உங்களுக்கு அண்ணா இருக்காங்களா? லைவில் எல்லாம் யாராச்சும் கமெண்ட் பண்ணப்போ எங்கள் அண்ணன்னு சொன்னால், ஆமாம் அக்கா உங்களுக்கு அண்ணன் இருக்காங்களா, தங்கச்சி இருக்காங்களா, எத்தனை பேர் அக்கா நீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்தாங்க, அவங்களும் இருந்துட்டாங்க.
அப்புறம் எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணா பிறந்து 6 வருஷம் அப்புறம் தான் நான் பிறந்தது. எனக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி பிறந்தா. ஒரு 5 வருஷம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. 5, 6 வருஷம் இருந்திருக்கும் எனக்கு. அவன் பிறந்தான். அவன் பிறந்து 6 மந்த்ஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்னால அவங்களே இறந்துட்டாங்க. டோட்டலாக நாங்கள் 3 பசங்க. ஓகேவா? நான் ஒரே ஒரு பொண்ணு இல்லை. நான் நிறைய லைவில் சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு. நான் ஒரே பொண்ணுன்னு. ஆனால் ஒரே பொண்ணு இப்போ இருக்கிறது ஒரே பொண்ணு தான். ஆனால் நாங்கள் 3 பேர் பிறந்தது. ஃபஸ்ட்டு பையன் அம்மாவுக்கு, அப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு. பையனும் இறந்துட்டான், எனக்கு பின்னாடி பிறந்த பொண்ணும் இறந்துட்டான். நான் தான் இருக்கேன் இப்போ. ஒரே ஒரு பொண்ணு தான். ஓகேவா? எங்களது வந்து சொன்னேன் இல்லையா, கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக். அங்கே தான் நாங்கள் இருந்தோம். கோலார் டிஸ்ட்ரிக் முல்பாகலில். அப்பா வீடு அங்கே தான். அம்மா இங்கே இல்லை. அப்போ வேறு இடத்துல போய் ஃபேமிலி செட்டில் அந்த எல்லாம் இல்லை. அப்பா வீட்டில் தான் இருந்தோம். பிறந்த போயில அப்பா வீட்டில் தான் இருந்தோம். அங்கே இருந்து படித்ததெல்லாம் அங்கே தான், கர்நாடகாவில் தான். ஓகேவா? ஆனால் எனக்கு தமிழ் அப்போருந்து கொஞ்சம் தெரியும். ஏன்னா அம்மா வீடு தமிழ்நாடு இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பேசலாம் வராது. இப்போ தான் பேசவே கற்றுக்கினேன். ஓகே, அப்போ எல்லாம் பேசலாம் வராது. ஏன்னா எப்போ ஒரு தடவை தானே வரும் நாங்கள் ஊருக்கு. வரும், ஏதாச்சும் ஃபெஸ்டிவலுக்கு வருவோம், பார்ப்போம், அவ்வளோதான், போயிடுவோம். நிறைய வரமாட்டோம். ஏன்னா அங்கேருந்து இங்கே வரணும் இல்லையா, அதனால் வரவே மாட்டோம். அப்போது நான் படித்ததெல்லாம் கர்நாடகா தான். என் ஸ்கூல் நேம் வந்து சாரதா வித்யாபீட்டா. கர்நாடகா சைடெல்லாம் அந்த நேம் தான் வைப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா தான் போய் சேர்த்தாருன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட சேர்க்கணும், எங்கள் தாத்தா தான் சேர்த்தாருன்னு. அங்கே அட்மிஷனில் கூட அதுதான் இருக்கும், தாத்தா பேர் தான் இருக்கும். ஃபஸ்ட் அட்மிஷன் பண்ண அங்கே தான் நான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அப்புறம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவார். அதனால ரொம்ப பிரச்சனை ஆகி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன். யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்புறம் ரிட்டன் நாங்கள் இங்கே வரல, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்பா அம்மாக்குன்னு. இங்கே வரல, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் இருந்தோம். அப்புறம் மறுபடியும் மாற்றிட்டாங்க. அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருந்தேன்னா, இங்கிலீஷ் மீடியம்லேருந்து நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டோம் இல்லையா. அப்பா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்பா எதுவும் வேலை பண்ணுறதில்ல. பாட்டி பூக்கடை இருந்துச்சு, அதை வச்சுக்கின்னு அப்பா பாட்டி கூட தான் இருப்பாங்க. இருந்துட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அம்மா பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அப்போ அங்கே தான் இருந்தோம். ஓகேவா? மறுபடியும் ரிப்பீட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அங்கேயும் படித்தேன், மறுபடியும் இங்கே வந்து இங்கேயும் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டினியூ. அங்கே ப்ரைவேட்டில் படித்தேன், யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். மறுபடியும் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படித்தேன். அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பெரியப்பா வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் செம் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆஃப் செம் 6 மந்த்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுனா ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் 6.5 இயர்ஸ் இருக்கும் இல்லையா. நல்லாவே தெரியும் எனக்கு நான் எங்கே படித்தேன் எப்படி. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் மாற்றிட்டாங்க, வேணான்னு மாற்றிட்டப்புறம் 6 மந்த்ஸ் படித்தேன். இவங்க அப்பா அம்மா காம்ப்ரமைஸ் ஆகி மறுபடியும் நான் கோலார் டிஸ்ட்ரிக் முல்பாகலுக்கு போயிட்டேன். ஓகேவா? போயிட்டு அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் செம்மில் தானே போனேன். வேணாம், குழந்தை சின்னதாக தான் இருக்குது, சரி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போட்டுடலாம் அதுதான் மறுபடியும் ரிப்பீட்டட். அப்படியே நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா லைவில் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அக்கா நீங்கள் என்ன படிச்சு உங்கள் வயசு பார்த்தா அப்படி தெரியலக்கான்னு. மறுபடியும் ரிப்பீட்டடாக நான் என்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் எவ்வளோ ஒரு டைம் படித்தேன். மறுபடி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அங்கே படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில்.
மறுபடியும் ப்ரைவேட்டில் போய் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு அங்கேயே தான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இது இந்த வீடியோ அப்படியே நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? பாய்.